கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு விசேஷித்த ஒரு பாடம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம அநேக நேரங்களில் ஒரு தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்போம். அது அடிப்படை சத்தியங்களே நம்ம கேட்டிருப்போம். விசுவாசம், ஞானஸ்நானம், உடன்படிக்கை, ஆத்துமா, திரித்துவம், அந்தி கிறிஸ்து, இப்படி சொல்லி ஒரு தலைப்பின் கீழே நம்ம நிறைய பாடங்கள் கேட்டிருப்போம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களை குறித்து வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களை குறித்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு சில கதாபாத்திரங்கள் அவங்க காண்பிச்சிட்ட குணலட்சணங்கள், அதில் தேவனுடைய பிள்ளைகளான நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், இப்படி நம்ம ஒரு சில பாடங்கள் நம்ம கேட்டிருப்போம். அடுத்து இன்னும் கூட நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குணலட்சணங்கள் சார்ந்த கேரக்டர் ஸ்டடி, குணலட்சணங்கள் சார்ந்த நம்ம காரியங்களை கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆசரிப்பு கூடாரம், பிரமிடு, இந்த மாதிரி ஆராய்ச்சிக்குரிய பாடங்கள் கூட நம்ம கேட்டிருப்போம். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, புக் ஸ்டடி கூட இருக்குது. அதாவது ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்த்து அதில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்களை குறித்து அப்படிப்பட்ட புக் ஸ்டடியும் கூட நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டதான உவமைகள், அந்த உவமைகளில் இருந்து நமக்குரிய பாடங்களை கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அநேக நேரங்களை பார்ப்போம். இன்னும் கூட பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அதனுடைய காரியங்களை குறித்து கூட நம்ம பார்ப்போம். நிழலும் பொருளுமான காரியங்கள் பார்ப்போம். இப்படி வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அநேக விதங்களில் வேதத்தை நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்காக நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணலாங்க. இப்போ இன்றைக்கும் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது போன்ற காரியங்களை இன்றைக்கி பார்க்காம ஒரு வித்தியாசமான கோணத்தில் வேதத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒப்பிடுதல். வேதத்தில் ஒரு நபர் இருப்பார், இன்னொரு நபர் இருப்பார். ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள், இந்த மாதிரி கூட வேதத்தில் என்ன இருக்குன்னா ஒரு சில காரியங்கள் இருக்குங்க. அப்போ இதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய காரியங்கள் நம்ம அந்த மாதிரி தியானிச்சிருந்துருக்கிறோம். சகோதர சகோதரிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. விசேஷமாக சொல்லணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீசின் குமாரனாகிய சவுல், இஸ்ரேலின் முதல் ராஜா சவுலை குறித்து நம்ம பார்ப்போம். அவருக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், இவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் கூட இருக்குங்க. அதில் விசேஷமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருடைய பேருமே என்ன ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் தான். இவருடைய பேர் கீசின் குமாரனாகிய சவுல். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரும் கூட சவுல் அப்படின்னு தான் வரும். அப்புறம் தான் அவர் என்ன ஆகிறாருன்னா சவுல் பவுலா அங்கே மாறுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அது கூட ஒரு ஒற்றுமையாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பென்யமீன் கோத்திரம். சவுல், கீசின் குமாரனாகிய சவுலும் பென்யமீன் கோத்திரம், அப்போஸ்தலன் பவுலும் கூட பென்யமீன் கோத்திரம். இது ஒரு ஒற்றுமையாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அறிமுகமாகக்கூடிய அதிகாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்ததான பதிவுகள் ஆரம்பிக்கும். இங்கே சவுலை குறித்து 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஒரு வசனம் சொல்லியிருந்தாலும், அப்போஸ்தலன் பவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளாக அது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலும் கூட ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அங்கே நம்ம பார்த்தோம்னா சவுல் ராஜா, அவரும் கூட பணக்காரர் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒற்றுமைகள் இருக்குதுங்க. இதே மாதிரி முற்பிதாவாகிய மோசேக்கும் அப்போஸ்தலன் பவுலுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் கூட நம்ம பாடங்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கும் கூட அதே போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு ஒப்பீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் ரெண்டு நபர்களை எடுக்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எடுத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி அதை குறித்து ஒரு தியானத்துக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்துட்ட முற்பிதாவாகிய யோசேப்பு, முற்பிதாவாகிய யோசேப்புக்கும் அதே போல் நம்மளுடைய இன்னொரு முற்பிதா தானியேல், இவருக்கும் இடையில ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குங்க. அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலர் இதை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒரு சிலர் இப்போ தான் புதுசாக கேட்கலாம். கேட்டவங்க மன்னிச்சுக்கோங்க, கேட்காதவங்க இதை எடுத்துக்கோங்க. கேட்டவங்களுக்கு மறுபடியும் இந்த காரியங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோசேப்புக்கும் தானியேலுக்கும். யோசேப்பு வாழ்ந்தது ஆதியாகமத்தில் முதல் புத்தகம்.
தானியேல் வாழ்றது கிட்டத்தட்ட கடைசி புஸ்தகத்துக்கு அது போயிடுது. இவங்க 2 பேருக்கும் என்ன பிரதர் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதை குறித்து நம்ம ஒரு சில ஒற்றுமையான காரியங்கள் பார்க்கலாம். முதல் ஒற்றுமை, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாலிபர்களாக அது என்ன பண்ணுதுன்னா அங்கே அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. யோசேப்பு பிறந்தது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு வாலிபராக இருக்கும்போது அவரை குறித்த பதிவுகள் அங்கே ஆரம்பிக்கும். அதை நம்ம எங்கே பார்க்குறோன்னா ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து. போதும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் காரியம், யோசேப்பு இங்க வேதம் அறிமுகப்படுத்தும் போது ஒரு 17 வயது மதிக்கத்தக்க இளைஞரா, இன்னொரு வகையில் சொல்லணும்னா வாலிபரா அவரை அங்கே அறிமுகப்படுத்துது. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 39 அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 39:6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். அப்ப நல்லா கவனிங்க. முதல் காரியம், யோசேப்பு ஒரு வாலிபனா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து யோசேப்பை சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அழகான ரூபம், சௌந்தரிய முகம் உள்ளவரா அவர் இருந்தார். இது யோசேப்பு கிட்ட நம்ம பார்க்குற முதல் காரியம். சரி, இப்போ இது போல தானியேல் ஏதாவது இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தானியேலை குறிச்சும் வேதம் எங்க தெரியுங்களா ஆரம்பிக்குது? அவருடைய பிறப்பை குறிச்செல்லாம் அங்க சொல்லலைங்க. அவரும் ஒரு வாலிப வயதுல இருக்கும்போது தான் வேதம் அவரை குறித்து சொல்லுது. தானியேல் 1 அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். நல்லா நீங்க இந்த வேதத்துல இந்த பகுதியை கவனிச்சீங்கன்னா, சில வாலிபரை கொண்டு வரவும். அப்ப பாருங்க, அங்க யோசேப்பையும் ஒரு வாலிபரா தான் அறிமுகப்படுத்துது வேதம். இங்க நம்ம பார்க்கும்போது தானியேலும் இதுல அடங்குறார். அந்த சில வாலிபர் அப்படிங்கிறதுல தானியேலும் அடங்குறாரு. தானியேலையும் வாலிபர் அப்படின்னு அறிமுகப்படுத்துது. அதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், யோசேப்பை பத்தி சொல்லும்போது யோசேப்பு அழகான ரூபம் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. இங்க தானியேலை குறித்து சொல்லும் போதும் கூட பாத்தீங்கன்னா, அந்த ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும். அப்ப இது ஒரு முதல் ஒற்றுமையா இருக்கு. 2 பேருமே வேதத்துல வாலிபர்களா அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அடுத்து 2 பேருமே அழகானவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 2வது ஒற்றுமைக்குள்ள நம்ம போயிடலாம். 2 பேருமே நீங்க பார்த்தீங்கன்னா அடிமைகளா சிறைபிடிக்கப்பட்டவங்க. யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவரும் அடிமையாக சிறைபிடிக்கப்பட்டு போகிறார் எகிப்துக்கு. அதே போல் தானியேலும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே யூதா தேசத்துல இருந்து பாபிலோனுக்கு என்ன பண்ணுறாருங்க, அடிமையாக சிறைபிடிக்கப்பட்டு போகிறார். அதுக்கான ஆதார வசனங்கள் நம்ம பார்த்துடலாம். ஆதியாகமம் 37:28. ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மயேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? வித்து போட்டுட்டாங்க, அவர் அடிமையா என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதே போல தானியேலுக்கும் அங்க காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட யோசேப்பை குறித்து நம்ம பார்த்துடலாம். ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைசாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைசாலையில் அவன் இருந்தான். அப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு விற்கப்படுகிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த போர்த்திபர் என்ன பண்றாருன்னா, அவங்க மனைவி சொன்ன தவறான வார்த்தைகளின் நிமித்தம் இங்க யோசேப்பு என்ன பண்றாருன்னா சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 பேருமே என்ன ஆகுறாங்கன்னா அடிமைகள், அடுத்து சிறைபிடிக்கப்பட்டவர்கள். தானியேல் சிறைபிடிக்கப்பட்டவரா பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, தானியேல் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். தானியேல் 5:13. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான்.
ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவில் இருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சிறைபிடித்து வந்த ரெண்டு பேருமே பாருங்க, அந்த சிறை அப்படிங்கிறது ஒப்புமையாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவரும் கூட ஒரு காலத்தில் என்னானாரு, யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனார். இங்கே நம்ம பார்க்குறோம் தானியேலும் கூட என்னானார்னா சிறைபிடிக்கப்பட்டவராக தான் அவர் அங்கே யூதா தேசத்தில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார். முதல் காரியம் பார்த்துட்டோம், ரெண்டு பேருமே வாலிபர்கள், அழகானவர்கள். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்குறோம், ரெண்டு பேருமே அடிமைகள், சிறைபிடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ மூணாவது காரியத்துக்குள்ளே போயிடலாம். மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே புறஜாதி தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த புறஜாதி தேசத்தில் இவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தாங்க, தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா கொஞ்ச நாள்ல அந்த ஊர்க்காரங்க மாதிரி பேசி பழகிடுவோம், அந்த ஊர்க்காரங்க மாதிரி ட்ரெஸ் உடுத்த பழகிடுவோம். அப்போ எல்லாமே நம்ம மாற்றிக்குவோம். அவங்கள போலவே சாப்பிட்றதுக்கு, அவங்கள போலவே பேசுறதுக்கு, அவங்களோட அந்த ஸ்டைலை என்ன பண்ணிடுவோம், நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இவங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே அவங்க வேற ஒரு இடத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டா கூட அவங்க தங்களை தீட்டுப்படுத்திக்கவே இல்லைங்க. தேவனுக்கு மகிமையாய் தங்களை காத்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மூணாவது காரியம், புறஜாதி தேசத்துக்கு போயிட்டா கூட இவங்க ரெண்டு பேருமே தீட்டுப்படுத்திக்கலை. யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த போர்த்திபர் மனைவியினுடைய விஷயத்தில் இவர் என்ன பண்ணுறாருங்க, தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் தன்னை காத்து கொண்டார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 39:10. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பாருங்க, இது ஒரு வசனமா நம்ம வாசிட்டு போனோம்னா இதுல இருக்கிற ஆழத்துவம் புரியாதுங்க. பாருங்க, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத சூழ்நிலை. கூட இவரை தப்பு செஞ்சா கண்டிக்கிறதுக்கு எந்த ஆளுமே கிடையாது. அப்பா கிடையாது, சகோதரர்கள் கிடையாது, அம்மா கிடையாது. யாருமே இவர் தப்பு செஞ்சா அதை தடுக்கிறதுக்கோ இது தப்புன்னு சொல்றதுக்கோ எந்த ஆளும் கிடையாது. அதே நேரத்தில் இவர் ஒரு தவறு செஞ்சா அதுக்கு இவருக்கு ஏகப்பட்ட மதிப்பு இருக்குது. இவர் ஒரு சமயம் அந்த பெண்ணினுடைய பேச்சை கேட்டு இவர் இணங்கி போயிருந்தார்னா இவர் என்னன்னைக்கும் அந்த வீட்டில் எப்படி இருந்திருக்கலாம், போர்த்திபருக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் ஒரு மதிக்கப்படத்தக்கவராகவே இருந்திருக்கலாம். சகல விதமான தவறு செய்கிறதுக்கு எல்லா விதமான சாதகமான சூழ்நிலைகள் யோசேப்புக்கு இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தவறு செய்கிறதுக்கு சாதகமில்லாத சூழ்நிலையிலையும் கூட தவறு செஞ்சிடுவோம். ஆனால் யோசேப்புக்கு எல்லாமே தவறு செய்கிறதற்கு அங்கே சாதகமாக இருக்குது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் தன்னை என்ன பண்ணலை, தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்து கொண்டார். யார் யோசேப்புக்கு என்ன சொன்னாங்க அந்த காலத்தில்? நம்மளை பாருங்கள், வார வாரம் சபை கூடுகைக்கு போகிறோம், இடையிலையும் இது போன்ற கூடுகைகளில் கலந்துக்கிட்டு சத்தியங்கள் கேட்குறோம். நம்மளால் தவறு செய்யாமல் இருக்க முடியுதுங்களா? ஆனால் யோசேப்பு எந்த சபைக்கும் போகலை, அவருக்கு போதனை செய்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. ஆனால் பாருங்கள், யோசேப்பு தன்னை தீட்டுப்படுத்தாமல் அங்கே காத்து கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே விஷயம் தானியேலுக்கு நம்ம பொருத்தி பார்க்குறோம். பாருங்கள், தானியேலும் கூட இவர் போர்த்திபர் மனைவி விஷயத்தில் தன்னை தீட்டுப்படுத்திக்கலை. அதே போல் தானியேல் எதில் தன்னை தீட்டுப்படுத்திக்கலைன்னா சாப்பாடு விஷயத்தில் அவர் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளலை. நம்ம பார்க்குறோம் தானியேல் 1 அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். பாருங்க, இங்கேயும் சாதகமான சூழ்நிலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு, சுவைமிக்க ராஜ போஜனங்கள், ராஜா சாப்பிட்ற சாப்பாடு இங்கே இவங்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்படுது. ஆனால் தானியேல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மயங்கிடலை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. பாருங்க, இதான் வேதத்தில். அதனால தான் இவங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு சாதகமான, அதாவது ஒரு உயர்தரமான வாழ்க்கை வாழுகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படுது. ஆனால் இவங்க ஒரு தீர்மானம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சரியான வாழ்க்கை வர்றாங்க. பாபிலோன் தேசம்
எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த இடத்துல இவர் என்ன பண்ணாராம், தேவனுக்கு பிரியமா நடந்தாராம். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருந்தாருன்னா அவர் எங்க கொண்டு போய் வச்சாலும் அவர் எப்படி இருப்பாரு, தேவனுக்கு பிரியமா இருப்பார். ஆனா நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கோங்க, நிறைய நேரங்கள்ல நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாததுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலவிதமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்போம். எங்க கணவர் இன்னும் சத்தியத்துக்குள்ள வரல பிரதர், எங்க மனைவி இன்னும் சத்தியத்துக்குள்ள வரல, என் பிள்ளைகள் இன்னும் சத்தியத்துக்குள்ள வரல, என் வேலை செய்யற இடத்துல ஒரே டார்ச்சர் பிரதர், அதனால நான் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியல. இப்படி அநேக சாக்கு போக்குகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இவங்களுக்கு தான் சாக்கு போக்கு சொல்றதுக்கு சரியான காரணம் இருந்துச்சுங்க. ஆனா அதன் மத்தியில இவங்க எப்படி நடந்தாங்கன்னா, தேவனுக்கு பிரியமா நடந்திருக்கிறாங்க. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. ஏசாயா 48 அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வானாம். ஏன்னா பாபிலோன் குழப்பம் நிறைஞ்ச இடம், அந்நிய வணக்கங்கள் நிறைஞ்ச இடம். ஆனா அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அந்த இடத்துலையும் செய்வான். இது பாருங்க, தானியேலுக்கு எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு வசனமா அங்க இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மூன்றாவது நம்ம பார்த்துட்டோம். இவங்க புறஜாதி தேசத்துக்கு யோசேப்பு போயிட்டாலும் சரி, தானியேல் போயிட்டாலும் சரி, அங்க தங்களை தீட்டுப்படுத்திக்காம அவங்க காத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப நாலாவது ஒற்றுமை இந்த யோசேப்புக்கும் தானியேலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சொப்பனக்காரங்க. 2 பேருமே சொப்பனம் பார்க்கக்கூடியவங்க. இப்ப யோசேப்பு சொப்பனம் பார்க்கக்கூடியவருக்கு வசனம் பாருங்க. ஆதியாகமம் 37:5. ஆதியாகமம் 37 அதிகாரம் 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். போதுங்க. அப்ப பாருங்க, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அப்ப யோசேப்பு எப்படிப்பட்டவர், அவர் ஒரு சொப்பனக்காரர் அப்படின்னு பார்க்கிறோம். தானியேல் சொப்பனக்காரரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தானியேல் 7 அதிகாரம் 1வது வசனம். தானியேல் 7:1. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். இங்க நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தானியேல் ஒரு சொப்பனத்தையும் கண்டான். அப்ப பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒற்றுமை. 2 பேருமே யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 பேருமே சொப்பனக்காரங்க, சொப்பனம் பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் சொப்பனம் மட்டும் பார்க்கறது இல்லைங்க, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கூட சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் இவங்களுக்குள்ள அங்க இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். இதை யோசேப்பும் கூட சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக இருந்தாரு. அடுத்து தானியேலும் கூட சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக இருந்தார். யார் பார்த்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அங்க யோசேப்பு பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு, அதுக்கு இவர் விளக்கம் சொல்றாரு. அதே போல இங்க நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு, அதுக்கும் கூட யார் விளக்கம் சொல்றா, தானியேல் அங்க விளக்கம் சொல்றார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். வசனம் நம்ம வாசிக்கலாம். முதலாவது யோசேப்பு, அவர் ராஜா பார்த்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னதை ஆதியாகமம் 41 அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பாருங்க, இங்க பார்வோன் ஒரு சொப்பனம் பார்த்தாரு. இப்ப அதை குறிச்ச விளக்கம் பாருங்க. யோசேப்பு சொல்லும் போது ஆதியாகமம் 41 அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 41:15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். நீங்க ஒரு சொப்பனம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு, அதன் அர்த்தத்தை சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவரா இருந்தார். இது யோசேப்புக்கு இருக்கக்கூடிய காரியம். தானியேல் அப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியேல் 2:24. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கும்போது அந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். ராஜா ஒரு சொப்பனம் பார்த்துட்டாரு. அந்த சொப்பனத்தை யார் மறந்துட்டா, ராஜாவே பயத்துல மறந்துட்டாரு. இப்ப ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், மறந்துட்டேன், நான் பார்த்த சொப்பனத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா ராஜாவை கேவலமா நினைப்பாங்க.
அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சொப்பனம் பார்த்த மாதிரியும் அது ஒரு மனசுக்குள்ள இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டு, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஆனா நான் சொல்ல மாட்டேன், நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. நான் உடனே அங்க இருக்கிற அந்த கல்தையருடைய அந்த ஜோசியர்கள் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றவங்கனால சொல்ல முடியல. ஓ, அப்ப நீங்க காலத்தையும் சமயத்தையும் நீங்க மாத்தி பேசிடுவீங்க, நீங்க என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் கொன்னு போடுன்னு சொல்லும் போதுதான் இங்க தானியேல் என்ன சொல்றாருன்னா, பாபிலோன் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆகியோன் இடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் என்ன ராஜா முன்னாடி அழைச்சிக்கிட்டு போங்க, நான் ராஜாவுக்கு அதனுடைய அர்த்தத்தை தெரிவிப்பேன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அங்க யோசேப்பு பார்வோன் பார்த்த அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவராக இருந்தாரு. இங்க தானியேல் நேபுகாத்து நேச்சார் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவராக இருந்தாரு. அப்ப இதுவரைக்கும் எத்தனை காரியங்கள் பார்த்திருக்கோம்னா 5 காரியங்கள் பார்த்திருக்கோம். 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வாலிபர்கள், யோசேப்பும் தானியேலும் 2 பேருமே அழகானவங்க. அடுத்து 2 பேருமே இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணாங்க, சிறைபிடிக்கப்பட்டு போனாங்க. 3வது, அந்த மாதிரி சிறைபிடிக்கப்பட்டு போனா கூட 2 பேருமே என்ன பண்ணிக்கலனா அந்த இடத்துல தங்களை தீட்டுப்படுத்திக்கல, தங்களை காத்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா 2 பேருமே சொப்பனக்காரங்க, 2 பேருமே சொப்பனம் பார்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க. 5வது பார்க்குறோம் 2 பேருமே ராஜா பார்த்த சொப்பனத்துக்கு என்ன பண்ணாங்க, விளக்கம் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்போ 6வது நம்ம பார்க்குறோம், அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்க சொப்பனம் சொல்லும் போது அவங்க தங்களை உயர்த்தி கொள்ளல. பொதுவாக பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன காரியம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா உடனே பெருமை தன்னை போல வந்துடுதுங்க. ஆனா பாருங்க, இவங்க இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்யறாங்க, தேவன் அவங்கள நம்ப முடிஞ்சிச்சு. தானியேலை நம்பி அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் நம்ம சொல்லி தானியேலுக்கு கொடுத்தோம்னா, தானியேல் ஒருபோதும் அதுக்கான மகிமையை அவர் எடுத்துக்க மாட்டார்னு சொல்லி தானியேலை தேவனால நம்ப முடிஞ்சுச்சு. அதே மேல யோசேப்பு கிட்ட அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் யோசேப்புக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னா, நான் சொன்னேன் பாரு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லி யோசேப்பு அதுக்கான மகிமையை எடுத்துக்க மாட்டாரு. அந்த மகிமையை எனக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு தேவன் யோசேப்பை நம்ப முடிஞ்சுங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்பையோ ஏதாவது ஒரு வாய்ப்பையோ கொடுத்தாருன்னா தேவனால நம்ப முடியுமா நம்மளை பத்தி? இவங்களுக்கு நான் இதை கொடுத்தேன்னா இவங்க மகிமையை முழுக்க எனக்கு தான் கொடுப்பாங்களே ஒழிய இவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தேவன் இன்னைக்கு நம்மளை நம்ப முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். இங்க பாருங்க, யோசேப்புக்கு அந்த சொப்பனம் விளக்கம் தெரிஞ்சிருச்சு. அப்போ இப்போ யோசேப்பு கிட்ட பார்வோன் பார்த்து அந்த சொப்பனத்துக்கு நீ விளக்கம் சொல்லுவியாமே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யோசேப்பு அதுக்கான விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார் என்றார். நல்லா கவனிச்சிங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இதுல சொல்ற விஷயம் பாத்தீங்களா, நான் அல்ல தேவனே. அப்ப ராஜா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது, ஆனா தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பாத்தீங்களா என்ன ஒரு தாழ்மை. அப்ப தேவன் அன்னைக்கு யோசேப்பை நம்ப முடிஞ்சு. அவர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது தன்னை அங்க உயர்த்தி கொள்ளல, தேவனை தான் அங்க உயர்த்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப தானியேல் மறைபொருளுக்கு விளக்கம் கிடைச்ச உடனே அவர் ஏதாவது தன்னை உயர்த்திக்கிட்டாரா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 2:28. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேப்காத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். பாத்தீங்களா, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாள்ல என்ன நடக்குங்கிறத ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த சொப்பனத்தை உங்களுக்கு காமிச்சாரு. நீங்கள் படுக்கும்போது இனி நான் இப்போ ராஜாவாக இருக்கேன், இனி இன்னும் என் உலக தேசத்தில் என்ன நடக்கும், எனக்கு பின்னாடி இந்த தேசத்தில் என்ன நடக்கும்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் படுத்துருக்கிறீங்க. அதனால தேவன் இனி என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் தேசங்கள் வரப்போகுதுங்கிறத தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சொப்பனமாக ராஜா உங்களுக்கு அதை காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே தானியேல் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, அங்கே சொல்கிறாரு. அங்கே கூட தானியேல் என்ன பண்ணிக்கல, தன்னை உயர்த்தி கொள்ளலை, தேவனை தான் அங்கே முன்னிறுத்தி அங்கே உயர்த்தினதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு காரியத்துக்கும் நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணுங்க. ஒருபோதும் அதுக்கான மகிமையை நம்ம ஒருபோதும் எடுத்துடக்கூடாது.
இவ்வளோ பெரிய சத்தியம் நமக்கு கொடுத்துருக்கிறாரா, அதுக்கு தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்தணும். ஒருபோதும் யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இவங்க சத்தியத்துக்குள்ளே வராதவங்கள நம்ம தவறாக தீர்ப்பு செஞ்சிடவே கூடாதுங்க. பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் தெரியலை, எனக்கு இந்த சத்தியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த ஒரு பெருமையான எண்ணத்துக்கு நம்ம போயிடவே கூடாதுங்க. எனக்கு கிடைச்சிருக்கிறது தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபனால தான் இந்த சத்தியம் எனக்கு கிடைச்சிருக்க ஒழிய, என்னால் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அங்கே எந்த தகுதியும் கிடையாது. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முழு எண்ணமாக இருக்கணுமே ஒழிய, ஒருபோதும் நம்ம இந்த சத்தியத்துக்கு வந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணுமே ஒழிய, ஒருபோதும் பெருமை பாராட்டிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சத்தியத்துக்குள்ளே வராத ஒருத்தரை குறிச்சும் கூட ஒரு தவறான அபிப்பிராயமோ தவறான வார்த்தைகளும் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பேசிடக்கூடாது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த சத்தியத்தை ஒரு சமயம் தேவன் கிருபை வச்சிருந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தா நம்மளை காட்டிலும் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் இருக்கிறதுலேயே மோசமான ஆளுங்க யாருன்னு பார்த்து தான் இந்த சத்தியம் கொடுத்தாருங்களாம். நம்ம 1 கொரிந்தியர் 1 நம்ம பார்க்குறோம். தேவன் இந்த உலகத்தில் யார் நல்லவங்க, யார் திறமசாலி, யார் ஞானிகள், யாருக்கு இந்த சத்தியத்தை கொடுத்தா உடனே பற்றிக்கிட்டு அப்படியே கீழ்ப்படிவாங்க, அப்படியெல்லாம் பார்த்து இந்த சத்தியத்தை தரலைங்க. தேவன் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இழிவானவர்கள், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய தகுதி இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவன் இந்த சத்தியத்தை கொடுத்தாராம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்தாரு? நல்ல அறிவாளிங்களுக்கு கொடுத்துருந்தா, உடனே கீழ்ப்படுகிறவங்களுக்கு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. ஏன் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்தாருன்னா, 1 கொரிந்தியர் நம்ம பார்க்குறோம், கடைசி வசனம் சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார் அப்படின்னு பவுல் அங்கே சொல்லுவார். அப்ப எதுக்காக இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் நமக்குன்னா, ஒருபோதும் இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம பெருமை பாராட்டக்கூடாதுங்களாம். ஒண்ணுக்குமே தகுதி இல்லாத எனக்கு இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு நான் தேவனுக்கு நன்றியா தான் இருக்கணும். இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டவங்க மேலேயும் பொறாமப்படக்கூடாது, சத்தியத்துக்குள்ள வராதவங்களையும் நான் கேவலமா பார்த்துடக்கூடாது. இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை அப்படின்னு தான் நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்த்து தான் இந்த சத்தியத்தை கொடுத்தாருங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியத்தை பெற்றுக்க முன்னாடி அவ்வளோ ஒரு தாழ்மையா இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்காங்க, சகோதர சகோதரிகளை மதிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இந்த சத்தியம் கிடைச்ச உடனே பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிலருடைய சுபாவம் அப்படியே மாறுதுங்க. ரொம்ப பெருமை பிடிச்சவங்களா மாறிடுறாங்க, அகம்பாவம் பிடிச்சவங்களா மாறிடுறாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தாழ்மையே நம்ம பார்க்க முடியறது இல்லை. இது நமக்கு வர டெஸ்ட்டுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்தது அது ஆசீர்வாதம்னா, இன்னொரு வகையில் இந்த சத்தியமே நமக்கு நியாய தீர்ப்பாக மாறிடும். இவ்வளோ பெரிய சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம அதற்குரிய குணலட்சணங்களை நம்ம வளர்த்துக்கிறோமா? பாருங்க, இங்க ஒரு சொப்பனம் தான் கிடைச்சிச்சு. அந்த சொப்பனத்துக்கு இவங்க எந்த விதத்திலும் பெருமை பாராட்டிக்காம தேவனை முன்னிறுத்தி மகிமைப்படுத்தக்கூடியவங்களா அவங்க இருந்தாங்க. இது 6வதா நம்ம பார்க்குற காரியம். இப்போ 7வதா நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், 2 பேருமே புறஜாதி தேசத்துக்கு போய் அந்த புறஜாதி ராஜாக்கள் மூலமாக நல்ல சாட்சி பெற்றாங்க. புறஜாதிகள்கிட்ட ஒரு நல்ல சாட்சி வாங்கினாங்க. பாருங்க, யோசேப்பு எப்படிப்பட்ட சாட்சி வாங்கினார்? பார்வோன் கிட்ட ஆதியாகமம் 41 வசனம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாருங்க, நல்லா அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ. மலைச்சிட்டாரு பார்வோன். அப்படி ஒரு விளக்கம், அவ்வளவு ஒரு தெளிவான விளக்கம் யோசேப்பு அங்க சொல்றத பார்த்த உடனே, தேவனுடைய ஆவி என்னமா இவருக்குள்ள இருக்குது, இது போல ஒரு மனுஷன் வேற யாராவது இருக்க முடியுமா அப்படிங்கிறாருங்க. பாருங்க, இதே மாதிரி தானியேலுக்கும் அங்க சொல்லப்படுது. தானியேல் 4:8 வசனம். தானியேல் 4:8. கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். பாருங்க, பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தேவன். அங்க யோசேப்பை குறித்து பார்க்கும்போது தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், இங்க தானியேலை பத்தி சொல்லும்போது பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல். இதான் சாட்சிங்க. பாருங்க, இவங்களுக்கு தேவனையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா இவங்களை பார்த்த உடனே தேவன் இவங்களோட இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவன் உண்மையிலேயே இந்த யோசேப்போட இருக்கிறார். இல்லைன்னா இப்படி சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? விளக்கம் சொன்னது இல்லாம அடுத்து தேசத்தை எப்படி வழி நடத்தணுங்கிற விவரத்தையும் கூட சொல்லி கொடுக்கிறார்.
அதே மாதிரி இங்க தானியேல் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கான அந்த விஷயங்களை அவ்வளவு தெளிவுபட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம்னு சொல்றோம். நம்ம சொல்லிக்கிறோம் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேன்னு சொல்லி. மற்றவங்க சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து? இப்போ ஒரு சமயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோன்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை பார்த்து சகோதரன் சொல்லுவாரா, அவர் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கட்டும், சத்தியத்துக்குள்ளே வராமல் இருக்கட்டும், அவங்க சொல்ல முடியுமா, என்னுடைய மனைவி ஒரு பரிசுத்தாவியை பெற்ற பெண்மணி, நான் ஒரு பரிசுத்தாவியை பெற்ற ஒரு பெண்மணியோட தான் நான் என்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சகோதரியை பார்த்து சகோதரன் சொல்ல முடியுமா? இல்லை, சகோதரனை பார்த்து அந்த மனைவியாகி அந்த சகோதரி சொல்ல முடியுமா, என்னுடைய கணவன் பரிசுத்தாவியை பெற்றவர், அவர் தவறு செய்யறதுக்கு பயப்படுறவர், பொய் பேசுறதுக்கு பயப்படுறவர், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு பயப்படுறவர். வரும், தவறுகள் வந்துடும். ஆனால் அந்த தவறுகள் வந்துட்டா கூட அதை நினைச்சு பயப்படக்கூடியவர். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கும்போது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இல்லைங்களா? அப்ப நம்ம பரிசுத்தாவியை பெற்றதுக்கு நாம சாட்சி கிடையாதுங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்கணும். ஆமா, இவங்க கிட்ட ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறேன், ஒரு உண்மையை நான் பார்க்குறேன், ஒரு நேர்மையை நான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஒரு இதுக்காக சொல்கிறேன். அவரும் இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் தான். பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவர் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தவறான காரியம் செஞ்சு பணம் கையாடல் பண்ணிட்டார். இப்போ அது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் கண்டுபிடிச்சி கடைசியில் அவர் வெளியிலலாம் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து அதிலிருந்து அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டார். மறுபடியும் இந்த வருஷம் மறுபடியும் அதே போல் ஒரு தவறுக்குள்ளே போயிருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஏற்கனவே உதவி செய்த சகோதரனுக்கு இந்த தடவையும் உதவி செய்யக்கூடிய இதுக்கு அவர் வந்திருக்கிறார், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம், இவருக்கு உதவி செய்யணுமா உதவி செய்யக்கூடாதா? ஏன்னா சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறோம். இப்போ இவர் ஒரு மிகப்பெரிய தொகையை கேட்குறாரு. ஆனால் இப்போ அதை கொடுக்கலாமா, சகோதரருக்கு நம்ம உதவி செய்யலாமா, இல்லைன்னா அவருடைய வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழப்பத்தில் ஆலோசனை கேட்குறாங்க. என்ன சொல்ல முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இந்த மாதிரி செய்யக்கூடியவரை எப்படி நம்ம சகோதரர்னு ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும்? முதல் தடவை ஏதோ அறியாமையில் செஞ்சிட்டார், தவறுக்குள்ளே போயிட்டாரு, திருந்தி இருக்கணும் இல்லைங்களா? மறுபடியும் இந்த வருஷமும் அதையே செய்கிறாருங்கும் போது அவரை முதலாவது சகோதரன்கிற லிஸ்ட்ல நம்ம கொண்டு வர முடியுமா? அடுத்து அவருக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னா அவருடைய தவறுக்கு நம்ம துணை போறவங்களா ஆயிடுவோம் இல்லைங்களா? பாருங்க, இன்னைக்கு இப்படித்தான் நம்ம புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறோமா? நம்ம வேலை செய்யற இடத்துல ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய கணவன் மனைவி அல்லது நம்முடைய பிள்ளைகள் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? எங்க அப்பா அம்மா பரிசுத்தாவியை பெற்றவங்க, அவங்க வீட்டில் பேசுகிற வார்த்தைகள் நலமான வார்த்தைகளா இருக்கு. என்ன இவங்க சபைக்கு போறாங்க, பைபிள் எடுத்துட்டு போறாங்க, ஜெபம் பண்றேங்கிறாங்க, அப்பா அம்மாவை பேசுற வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கே, ரொம்ப அசிங்கமா இருக்கே, ரொம்ப அவதூறா இருக்கேன்னு பிள்ளைகள் நீங்க சொல்லிடுவாங்களா? இல்ல அம்மா என்ன அப்பா கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, இவ்வளவு மோசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்தாவியை பெற்றவங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் சாட்சி கொடுக்க முடியுமா? நாம சொல்லிக்கிறோம் வார்த்தைக்கு வார்த்தை, நீர் எனக்கு தந்த பரிசுத்த ஆவிக்காக நன்றி, நீங்க எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவிக்காக நன்றின்னு. எதுக்கு அடையாளமா சொல்லிக்கிறோம்? இந்த சத்தியம் கிடைச்சதே பரிசுத்த ஆவியை நான் பெற்றதுனால தான். இந்த சத்தியம் கிடைக்கல, இப்போ பரிசுத்த ஆவி இல்லைன்னா இந்த சத்தியத்தையே நான் புரிஞ்சிருக்க முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிக்குவோம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோன்னு சொல்லி. வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை அது இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தார் நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? தவறுகள் வரும், ஆனால் அந்த தவறுகளுக்கு உடனே நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? குடும்பத்தில் சரி பண்ணி கூடியவங்களா இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணுங்க. அடுத்துதான் வேலை செய்கிற இடத்துல. இன்னைக்கு நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க, கீழே வேலை செய்கிறவங்க எல்லாரும் இவங்க ஒரு தேவனுக்கு பயந்தவங்க, இவங்க ஒரு உண்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுங்களா? அதாவது நம்ம நடிக்கிறது இல்லை, அவங்க முன்னாடி நம்ம சாதாரண வாழ்க்கை வாழணும். ஆனால் அவங்க நம்மளை பார்த்து இவங்க தேவனுக்கு பயந்தவங்க, இவங்க கும்பிடுற தெய்வம் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியத்துக்குள்ளே வரணும், அவங்க தேவனை ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. ஆனால் நம்மளை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆனால் அன்னைக்கு யோசேப்பை குறித்து பார்வோன் சாட்சி கொடுத்தார், தானியலை குறித்து நேபுகாத்து நேச்சார் சாட்சி கொடுத்தார். இன்னும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜா தரியுன்னு நினைக்கிறேன், அவர் இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இடைவிடாமல் தானியலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தேவனை ஆராதிக்க கூடியவர்னு அவர் சாட்சி கொடுக்குறாருங்க.
இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் வாங்கி கொண்டு இருக்கிறோம்? சபைகளை வாங்கிடுவோம், சகோதர சகோதரிகள் மத்தியில் அதுவும் கஷ்டம்தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நடித்து வாங்கிடுவோம். ஆனால் நம்மளுடைய வீட்டில் நம்ம நடிக்க முடியாது இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்க? வேலை செய்கிற இடத்துல நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம அப்படி இருந்தால் தான் இப்போ தானியேலையும் யோசேப்பையும் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்குற மாதிரி ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வருகிற ஜனங்கள் நம்மளை ஒப்புமைப்படுத்தி பார்ப்பாங்க. அப்பதான் இது ஒரு சரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமா இருக்கும். சரி, 8வது ஒற்றுமை. 2 பேருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் அவங்க புரதேசத்துக்கு ஃபாரினுக்கு போயிட்டாங்க. அங்க போன இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருடைய பெயரும் அங்க மாற்றப்பட்டது. இது 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமையா இருக்கு. யோசேப்புக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? ஆதியாகமம் 41 அதிகாரம் 45வது வசனம். ஆதியாகமம் 41 45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா அப்படின்னு பேர் மாத்திருக்கிறாரு. தானியலுக்கு பெயர் மாற்றப்பட்டுச்சா அப்படின்னா தானியலுடைய பெயரும் மாற்றப்பட்டுச்சு. தானியல் 1 அதிகாரம் 7வது வசனம். தானியல் 1:7. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும். போதும். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது தானியேலினுடைய பெயரும் கூட அங்க மாற்றப்பட்டுச்சு. எகிப்துல யோசேப்பினுடைய பெயர் மாற்றப்பட்டுச்சு. இங்க பாபிலோன் தேசத்துக்கு போனப்ப தானியேலினுடைய பெயர் அங்க மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இது 8வதா நம்ம பார்க்கக்கூடிய ஒற்றுமை. அடுத்து 9வதாய் நாம் பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா 2 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவால உயர்த்தப்பட்டாங்க. இவங்க 2 பேருமே சொப்பனக்காரர்னு பார்த்தோம். 2 பேருமே ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்கன்னு பார்த்தோம். அப்படி சொன்னது நிமித்தம் 2 பேருமே ராஜாவால என்ன தெரியுங்களானாங்க? உயர்த்தப்பட்டார்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 40வது வசனம். ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாருங்க, இங்க சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் சொன்ன உடனே இங்க ராஜா சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்க. ஒரு சாதாரண கைதி அப்பதான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவரு கூட யோசிச்சிருக்க மாட்டார். யோசிப்பு கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாரு, ராஜாவும் கனவுல நினைச்சிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி இன்னைக்கு தான் ஒருத்தரை நம்ம உயர்த்த போறோம், அது நமக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்த போறோம் அப்படிங்கிறத 2 பேருமே நினைச்சிருக்க மாட்டாங்க, யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அநேக நாட்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் நினைச்சிட்டார். அதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன். இந்த யோசேப்பை எப்ப அங்கிருந்து சகோதரர்கள் வெறுக்கணும், குழியில போடணும், மறுபடி தூக்கி எடுக்கணும், எகிப்துக்கு கொண்டு வரணும், கொஞ்ச காலம் போர்த்திபர் வீட்டில் இருக்கணும், அப்புறம் சிறைச்சாலையில கொஞ்ச நாள் இருக்கணும், ஒரே நாள் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உயர்வுக்குள்ள யோசேப்பை கொண்டு போகணும். இது தேவன் யோசேப்பை குறித்து வச்சிருந்த ஒரு தீர்மானம். அப்ப நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்து இன்னொரு வசனம் கூட பாருங்க. ஆதியாகமம் 41:43. ஆதியாகமம் 41:43. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். நல்லா கவனிங்க, தெண்டனிட்டு பணியுங்கள். இன்னொரு வகையில் நம்ம சொல்லணும்னா அனைமா நான் என்ன கெஸ் பண்றேன்னா சாஷ்டாங்கமா பணிகிறதான் அங்க அப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து, அதாவது எல்லாரும் இவருக்கு முன்னாடி போய் சொல்லணுமா, அந்த ஆளுங்க போயிட்டு யோசேப்பு வர்றாரு, எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்க யோசேப்புக்கு கிடைத்த உயர்வு. தானியேலுக்கு எப்படிப்பட்ட உயர்வு கிடைச்சிச்சு? தானியேல் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். தானியேல் 2:48. பின்பு ராஜா தானியேலே பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும்
பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அங்க யோசேப்பை குறித்து பார்க்கும்போது எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் அப்படின்னு பார்க்குறோம். இங்க பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேலை பெரியவனாக்கி அவரை பிரதான அதிகாரியா என்ன பண்ணார்னா அங்க நியமித்தார். இதான் 2 பேருக்கும் கூட அந்நிய தேசத்துல கிடைத்த உயர்வு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 10வதா நம்ம பார்க்கிறோம் மரணம். 2 பேருடைய மரணமும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே புறஜாதி தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. அந்த புறஜாதி தேசத்திலேயே தான் 2 பேரும் என்னானாங்க, மரிச்சும் போனாங்க. அவங்க திரும்பி தங்களுடைய தேசத்துக்கு என்ன ஆகலைங்க, வரலை அப்படின்னு கூட பார்க்குறோம். ஆதியாகமம் 50:26. யோசேப்பு எங்கே மரிச்சார்? ஆதியாகமம் 50:26. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். யோசேப்பு எகிப்து தேசத்துல என்ன இருக்கிறாருங்க, அங்கேயே 110 வயசாகி மரிச்சிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். தானியேல் எங்க மரிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேரா பாபிலோன்ல மரிச்சார்னு இல்லைனாலும் அங்க தானியேலை குறித்து சொல்லும்போது வசனம் பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். தானியேல் 12:13. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இது தூதன் தானியேலை பார்த்து சொல்லும்போது, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. போய் எங்க போயிரு அப்படின்னா மண்ணுக்குள்ள போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தானியேல் இதுக்கு சொல்லும்போது பாபிலோன் தேசத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ அங்கே தான் அவர் என்ன இருக்கிறாருன்னா மரிச்சும் இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இல்லையே பிரதர், அவர் மரிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணுங்க, திரும்ப அவர் யூதா தேசத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் அவர் வர்றதுக்கான ரிக்கார்ட்லாம் எதுவுமே இல்லை. இது உறுதி தான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் 2 பேருமே என்ன ஆயிருக்கிறாங்கன்னா, அவங்க சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்துல தான் 2 பேருமே மரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது 10வது ஒரு ஒப்பீடாக இருக்குது. கடைசி ஒப்பீடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே போன அந்த அந்நிய தேசத்துல 2 பேரும் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதுக்கு, இந்த அளவுக்கு சாட்சிகளாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்துச்சு தேவ உறவு. 11வதா நம்ம பார்க்குற ஒற்றுமை தேவ உறவு. ஆதியாகமம் 39:21. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போட இருந்து, யாரும் யோசேப்போட இல்லை. அண்ணனுங்க இல்லை, அப்பா இல்லை, எகிப்து தேசத்துக்கு வந்தாச்சு, உண்மையா வாழ்ந்தாரு, உண்மையாக பணி செஞ்சாரு. அந்த போர்த்திபார் சப்போர்ட்டுக்கு இல்லை, யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் கர்த்தரோ யோசேப்போடையே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மிகப்பெரிய ஒரு பாடம் இது நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் நம்மளை வெறுத்து ஒதுக்கலாம், குடும்பத்தாரும் கூட வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம், மற்றவங்க எல்லார் பார்வையிலையும் நம்ம ஆகாதவங்களா தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோட இருக்கிறார், இருக்கணும். ஒரு சமயம் அவங்க நம்மளை வெறுத்து தள்ளினதுக்கு நியாயமான காரியங்கள் இருந்தால் அதை நான் சொல்ல வரலைங்க. நாம் தேவனுக்குன்னு உண்மையாய் சீவிச்சு தேவனுக்குன்னு பிரியமாக நடக்கும்போது மற்றவங்க நமக்கு எதிராளி ஆனாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா யார் நம்மளை விட்டு போனாலும் தேவன் நம்மளோட இருக்கார், தேவன் நம்மளோட இருக்கிறார். அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்னைக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் தேவன் அவரோட இருந்தார். வேற யாரும் இல்லைனாலும் தேவனுடைய உறவு அவரோட இருந்துச்சு. அதே போல தானியேலை குறித்து நம்ம பார்க்கும்போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். அப்ப தானியேலனுடைய எவ்வளவு காரியத்துக்கு காரணம் தேவன் மேல அவர் வைத்திட்ட விசுவாசம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா தேவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவு. அதனால தான் யார் ஜெபம் பண்ணாலும் செத்துருவீங்கன்னு சொல்லும்போது கூட அந்த உறவை அவரால் என்ன பண்ண முடியலை, மிஸ் பண்ண முடியலை. வழக்கம் போல் பல கனிகள் திறந்திருக்கு. அவர் என்ன பண்ணார், எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்த நோக்கி பார்த்து அவர் என்ன பண்ணார், 3 வேளையும் அங்கே ஜெபித்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இதுதான் அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த ஒற்றுமைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுபடி ஒரு தடவை சொல்லிடலாம். 2 பேருமே வாலிபர்கள், அழகானவங்க. 2 பேருமே சிறைபிடிக்கப்பட்ட அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவங்க.
2 பேருமே புறஜாதி தேசத்துக்கு போயிட்டாலும் தங்களை தீட்டுப்படுத்திக்காதவங்க, 2 பேருமே சொப்பனக்காரங்க, 2 பேருமே ராஜா பார்த்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க. 6வதா பார்க்குறோம், சொப்பனத்துக்கு அர்த்தம் இவங்க 2 பேரும் சொல்லும்போது தங்களை உயர்த்தி கொள்ளலை. 7வதா நம்ம பார்க்குறோம், புறஜாதிகள் மத்தியில் இவங்க 2 பேருமே சாட்சி பெற்றவங்களா இருந்தாங்க. 8வது பார்க்குறோம், 2 பேரும் புறஜாதி தேசத்துக்கு போன உடனே அவங்களுடைய பெயர் அங்கே மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 9வது நம்ம பார்க்கும்போது 2 பேருமே என்ன ஆனாங்கன்னா சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் ராஜாவால் உயர்த்தப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். 10வதா நம்ம பார்த்தோம், 2 பேருடைய மரணமும் பார்த்தீங்கன்னா அவங்க அடிமைகளாய் போன அந்த தேசத்திலேயே தான் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அடுத்து 11வதா நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, 2 பேரும் இந்த அளவுக்கு ஒரு சாட்சிகளாக இருந்தது. இந்த அளவுக்கு இன்றைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கான முக்கிய விஷயம் என்னன்னா, 2 பேருமே தேவ உறவுக்குள்ள அங்கே இருந்தாங்க. சாதகமில்லாத சூழ்நிலையில், எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க 2 பேருமே தேவனுக்குள்ள அந்த அளவுக்கு தங்களை காத்து கொண்டாங்க. இதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். சரி, கடைசியா இதை நம்ம பார்த்ததுனால நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாருக்கு முன் அடையாளமாக இருக்கிறாங்க. எந்த வகையிலெல்லாம் இவங்க கிட்ட இருந்து நம்ம பாடம் எடுத்துக்கலாம்னா, நாம கூட ஒரு அந்நிய தேசத்துல தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சொந்த தேசம் எதுங்க? பரலோகம். அப்ப இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நம்மளை நாம தீட்டுப்படுத்தாம நம்மளை காத்து கொள்ளணும். முடிந்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகளுக்குள்ள சிக்கிக்கொள்ளாம நம்மளை முடிஞ்ச அளவுக்கு காத்துக்கொள்ளணும். ஒரு சமயம் செபிக்கலாம், அப்பா நான் இன்னும் கூட உலகத்துல உங்களை துக்கப்படுத்துற மாதிரி என்னென்ன காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு நம்ம கேட்கும்போது தேவன் கண்டிப்பா அதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகம் ஒரு நமக்கு எதுங்க? இந்த உலகம் நமக்கு ஒரு அந்நிய தேசம். அப்ப இதுல நம்மளை என்ன பண்ணிக்கணும்னா, தீட்டுப்படுத்தாம நம்மளை காத்துக்கொள்ளணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15, 16. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுபிறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவுல நாம எப்படிப்பட்டவர்களா வாழணும்னா, தீட்டுப்படுத்தாதவர்களா, தீட்டுப்படுத்தி கொள்ளாதவர்களா, குற்றமற்றவர்களா, கபடற்றவர்களா, தேவனுடைய மாசில்லாத பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும்னா வாழக்கூடியவங்களா இருக்கணும். 2வது நம்ம பார்க்கும்போது நாம தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி அவங்க சொப்பனம் பார்த்து அதற்கு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்களோ, அதுபோல இன்னைக்கு நாம மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லணுங்கும்போது அதுல 2 விதம் இருக்குது. ஒன்று, தேவனுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து எடுத்து சொல்றது. இன்னொன்று, அந்த தேவனுடைய வார்த்தையின்படி மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது. இதில் எது ஈஸி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்து சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்மளும் கூட பேசுகிறோம், ரொம்ப ஈஸி. ஆனால் அதன்படி வாழணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் மிகப்பெரிய உபதேசம். நம்ம எவ்வளவு பேசினாலும் மறந்துடுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து ஒரு நடக்கையை பார்க்கும்போது அதை அவங்களால மறக்க முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 வித போதனையும் நம்ம பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையினால் நம்ம போதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அங்கே இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கும்போது தேவன் அங்கே மகிமைப்படணுங்க. இன்னைக்கு அநேகர் நம்மளை விரும்புகிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நிமித்தம் நம்மளை விரும்பக்கூடியவங்களா இருக்கணுமே ஒழிய நாம் மகிமையை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களா ஒருபோதும் இருந்துடக்கூடாது. மற்றவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்முடைய இருதய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குது? புகழ்ச்சியே நம்ம எடுத்துக்கிறோமா தேவனுக்கு வரக்கூடிய மகிமையை, இல்லை அதை தேவனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா? அது கூட நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம பார்த்தோம், புறஜாதிகள் மத்தியில் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா சாட்சி நிறைஞ்சவங்களா அங்கே இருந்தாங்க. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அப்போ மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது நாம் ஒரு சாட்சி நிறைந்தவர்களா இருக்கணும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15, 16. 1 தீமோத்தேயு 4, 15, 16. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நீ தேறுகிறது, நீ வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும்.
ஆண்டவருக்கு தெரியும் பிரதர், நான் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கேன்னு சொல்லி யாரும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது தான். ஆனால் இது வாழ்க்கை கிடையாதுங்க. மற்றவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு பாடமாக அங்கே மாறணும். இது ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கடைசியாக நம்ம பார்க்கும்போது தேவ உறவை நாம் வளர்த்து கொள்ளணும். ரொம்ப துக்ககரமான விஷயம் இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்ம சொல்லணும்னா, ஜெபம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நிறைய வீடுகளில் குடும்ப ஜெபம் இல்லைங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களே எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய குடும்பங்களில் பாருங்கள், குடும்ப ஜெபம் கெட்டு போச்சு. பேர் சபைகளில் இருக்கும்போது இருந்த குடும்ப ஜெபம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. அப்புறம் எப்படி நம்ம தேவனுடைய உறவுக்குள்ளே இருக்கிறோம், தேவனுக்குள்ளே இருக்கோன்னு எதை நம்ம வச்சு சொல்லிக்க முடியும்? இந்த சத்தியம் நமக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுனால தேவன் நமக்கு பிரியமாக இருக்கிறாரு, நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கோன்னு ஒருபோதும் நினச்சிடக்கூடாதுங்க. அது தேவன் கொடுத்துருக்கிற ஒரு கிருபை, ஒரு தயவு, அவ்வளவுதான். ஆனால் இது கிடைச்சிட்டதுனால நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளை ஏமாத்திக்கிறவங்களா மாறிடுவோம். தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம தொலைச்சிருவோங்க. அந்த எண்ணமே நமக்கு வேண்டாம். இந்த சத்தியம் கிடைச்ச பின்னாடி தேவ உறவு நமக்குள்ள அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா? தேவனோட நம்ம ஜெபிக்கிறது, தேவனோட நம்ம இடைபடுகிறது, தேவனுக்கும் நமக்குமான தனிப்பட்ட உறவு அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா? குறையிறதுக்கா இவ்வளோ பெரிய சத்தியம் தேவன் கொடுத்துருப்பாரு? இல்லை பிரதர், எங்களுக்கு சத்தியம் சொன்னவங்க ஷார்ட்டாக இருக்கணும் ஜெபம், சுருக்கமாக இருக்கணும் ஜெபம், நம்ம ஜெபம் மற்றவங்களை போல அஞ்ஞானிகளை போல அளப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர். சரிதான், எங்கே அதை செய்யணும்? சகோதரர்கள் மத்தியில் அளப்பக்கூடாது. சகோதரர்கள் மத்தியில் நம்மளுடைய ஜெபம் சுருக்கமாக தான் இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய அந்தரங்க ஜெபம், அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்குங்களா? லிமிட் இருந்துதான் இயேசு கிறிஸ்து எதுக்கு முழுவதும் ஜெபிக்கணும்? அப்போஸ்தலன் பவுல் எதுக்கு அவ்வளவு நேரம் போய் ஜெபிக்கணும்? அவசியம் இல்லையே. பொதுவான ஜெபத்தில் ஒரு லிமிட் இருக்கணும், ஒரு சுருக்கம் இருக்கணும். சப்ஜெக்டில் நம்ம ஜெபத்தை போய் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, மெசேஜாக சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் சுருக்கமாக இருக்கணும் சகோதர சகோதரிகள் மத்தியில். ஆனால் அந்தரங்க ஜெபத்துக்கு லிமிட்டே கிடையாது. நாம் எவ்வளோ வேணாலும் அப்பா கிட்ட பேசலாம். அதுக்கு தான் அப்பா நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதகம் இல்லாத இடத்துல அவங்க தேவனோட அவ்வளவு ஐக்கியமாக இருந்தாங்க, அப்படி ஜெபிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எல்லாமே சாதகமான சூழ்நிலை நமக்கு இருக்குது. நம்மளுடைய ஜெபம், தேவனுக்கும் நமக்குமான உறவு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யோசேப்பும் தானியேலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். ஒரு சில காரியங்கள் இன்னும் கூட 2 பேருக்குள்ள அநேக ஒப்புமைகள் இருக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தியானித்து அதை எடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக்கங்க. இந்த நாளிலும் கூட இப்படியாய் தேவனுடைய வார்த்தையை ஒரு சில மணி நேரங்கள் நம்ம பேசுவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.